எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பழனியில் சிவசேனா சார்பாக மாரியம்மன் திருவிழாவில் கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம் தருது. ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இன்றைக்கி அன்னதானம் வழங்கியிருக்கோம். இதை சிறப்பாக ஏற்பாடு பண்ண பழனி சிவசேனா அன்றைக்கி நான் மிகப்பெரிய பாராட்டு சொல்லிக்கிறேன். இந்த நேரத்தில் இதை தொடர்ந்து இன்றைக்கி நான் மிகப்பெரிய ஒரு வேண்டுதலை இந்த 3ஆம் படை பழனி ஆண்டவன்கிட்ட நான் வச்சுருக்கேன். இன்றைக்கி பால் காவடி தூக்கிட்டு நான் பழனி ஆண்டவர்கிட்ட போய் ஒரு முறையிட்டிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளாக தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு. அது மட்டும் இல்லை, மாணவர்களோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிட்டு அரசாங்கம் என்னென்னமோ நம்மளுக்கு வேடிக்கை காட்டிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பா ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு பால் கொடி காவடியை தூக்கிட்டு போய் ஆண்டவங்கிட்ட முறையிட்டு இந்த 2026 திராவிட மாடலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு தேசியம் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதலை இன்றைக்கி நிறைவேற்றியிருக்கேன். இது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்குது. நிச்சயமாக 2026 என்டிஏ அலையன்ஸ் தமிழ்நாட்டில் அமையும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. திராவிடம் இதோட ஒரு முற்றுக்கு வரும். இதுவும் இல்லாமல் நம்ம சிவசேனா கட்சி இப்போ எல்லா மாவட்டத்துலேயும் ரொம்ப குயிக்காக நாங்கள் ஆட்களை ஃபில் பண்ணிக்கிட்டு வரோம். இதுக்கு முக்கியமான காரணம் 2026 தேர்தல். அது கூட்டணி பற்றி எங்கள் மேலிடம் தான் முடிவெடுக்கணும். ஆனால் எங்கள் சார்பாக நாங்கள் இப்போது முடிவு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னால், நம்ம மாநில கமிட்டி எல்லா மாவட்டங்கள்லேயும் நமக்குன்னு ஒரு கேண்டிடேட்டை சூஸ் பண்ணி நிச்சயமாக இந்த 2026 தேர்தலில் கூட்டணி இருந்தாலும் இல்லைனாலும் கண்டிப்பாக சிவசேனா கட்சி தேர்தலில் சந்திக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பற்றி நான் பேசணும். கொஞ்ச காலமாக நானும் பார்த்துட்டு தான் வரும். இந்து அமைப்புகளுக்கு எதிராகவே இந்த அரசாங்கம் நடந்துக்கிட்டு வருது. குறிப்பாக ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இந்த மாசி மகா விழாவுக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா கோவில்கள்லையும் இந்து மக்களுக்கு இந்து அமைப்புகளுக்கு பாசஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டால் அதுக்கு பெர்மிஷன் இல்லை, இதுக்கு பெர்மிஷன் இல்லைன்னு சொல்லி என்னென்னமோ தட்டி கழிக்கிறாங்க. இது தொடர்ந்து நடந்து தான் வருது. அது மட்டும் இல்லை, இது ஹெச்ஆர்என்சி அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் இவங்களுக்கு மட்டும்தான் பாசஸ் தராங்க. இல்லை, இது தொடர்ந்து நீங்கள் இந்து அமைப்புக்கு மேலே ஏன் இந்த மாதிரி ஒரு காட்டம் காட்டுறீங்க? ஒரு போராட்டத்துக்கு நாங்கள் பெர்மிஷன் வாங்கினா கூட அதுக்கு நீங்கள் முறையாக நாங்கள் பெர்மிஷன் அப்ளை பண்ணி உங்களுக்கு கடிதம் கொடுத்தா கூட நீங்கள் அதுக்கு மேலிடம் உத்தரவு கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி எங்களை புறக்கணிக்கிறீங்க. இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருந்தால் இது கண்டிப்பாக நாங்கள் கண்டிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாசி மகா விஷயத்தில் கண்டிப்பாக அரசாங்கம் ஒரு தெளிவான முடிவை எடுக்கணும். அது இல்லாமல் அறநிலையத்துறை ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கணும். எல்லா இந்து அமைப்புகளுக்கும் பாஸ் வழங்கணும். அதுக்காக தானே கோவிலில் நடத்துகிற ஃபங்க்ஷனுக்கு இந்து அமைப்புகளுக்கு பாஸ் கொடுக்கலன்னா வேறு யாரை வச்சு நீங்கள் இது பண்ண போகிறீங்க, விழா பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் எங்களுக்கு பழனி டீம் சார்பாக ஒரு முக்கியமான ஒரு வேண்டுதலை நான் இந்த அரசாங்கத்துக்கு வச்சுக்கிறேன். பழனி ஒரு மாவட்டமாக அறிவிக்கிறேன்னு சொல்லி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அது இன்னும் பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்குது. அதனால் இந்த நேரத்தில் சிவசேனா கட்சி சார்பாக பழனி மாவட்டத்தை பழனியை ஒரு தனி மாவட்டமாக விரைவில் அறிவிக்கணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். சிவசேனா கட்சி 23ஆம் தேதி திருப்பூரில் ஒரு பெரிய ஒரு மீட்டிங் நடத்துது. இந்த மீட்டிங்க்கு தேசிய தலைமையிலேருந்தும் ஆட்கள் வராங்க. விரைவில் இந்த வருஷத்துக்குள்ளே நவம்பர் மாதம் 2025 ஒரு பெரிய மாநாடு சவுத் பெல்ட்டில் நாங்கள் நடத்துறதுக்கு மிகப்பெரிய ஒரு கலந்தாய்வு கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் இப்போது பழனியில் நடக்க போகுது. இதை தொடர்ந்து சிவசேனா கட்சி வருகின்ற எல்லா தேர்தலிலும் போட்டியிடும்னு இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். கூட்டணியை பற்றி எங்கள் தேசிய தலைமை தான் முடிவெடுக்கணும். நாங்கள் கூட்டணி பற்றி பேசியிருக்கோம். அப்படி கூட்டணி இருக்கிற மாதிரியா இருந்தால் நாங்கள் பிஜேபி கூட தான் கூட்டணி இருப்போம். ஆல்ரெடி தேசிய தலைமையில் பிஜேபியும் சிவசேனாவும் ஒன்றா தான் பயணிக்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் அதே நிலைமை தான் வரும். அது தேர்தல் கிட்ட வரும்போது எங்கள் தேசிய தலைமை முடிவெடுப்பாங்க. நீங்கள் சொல்லிவிடுங்க, தமிழ்நாடு தலைவர் எங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுத்தாங்கன்னா நாங்கள் அதை ஏற்றுப்போம். அப்படி இல்லைன்னா எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் தமிழ்நாட்டில் கொடுக்குறாங்க. எங்கள் என்டிஏ அலையன்ஸில் எங்களுக்கு ஒரு சீட்டு கிடைக்குது, இல்லை 10 சீட்டு கிடைக்குதுன்னா நாங்கள் போட்டியிடுவோம். அப்படி கிடைக்கலன்ற பட்சத்தில் சிவசேனா கண்டிப்பாக தனிச்சு போட்டியிடும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த 2026 தேர்தலை சிவசேனா கட்சி எதிர்கொள்ளுன்றது எந்த ஒரு இதுவும் கிடையாது, டவுட்டும் கிடையாது. வேறு எதாவது இருக்குங்களா?